இக்கரைக்கு அக்கறை பச்சை. உன்னை விட இன்னொரு விஷயம் பெட்டரா தெரிகிறது. இது மனித இயல்பு தான். இதோட அது நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது. ஒரு படம் ஜானி, ரஜினிகாந்தும் ஸ்ரீதேவி நடிச்ச படம். டைரக்டர் மகேந்திரன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதுல தீபான்ற ஒரு கேரக்டர் வச்சு இந்த விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. உன்னை விட ஒன்று பெட்டரா தெரியுது. ஒரு அரசன், அந்த அரசன் வந்து கோயிலுக்கு தேவையான சிலைகளை செய்ய சொல்லி சிற்பிக்கு ஆர்டர் போட்டிருப்பான். அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணணும், அதனால எல்லா சிலையும் அந்த மலையிலிருந்து தான் வரணும், சீக்கிரம் செஞ்சு கொண்டு வாங்க, இவ்வளவு நல்லா கெடு அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ சிற்பி கஷ்டப்பட்டு உடச்சிக்கிட்டு இருப்பார். நாட்கள் மாதங்களாக உடச்சிக்கிட்டு இருப்பார். ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும். அவர் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ஒரு வான தேவதை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க கோயிலுக்காண்டி, உங்களுக்கு என்ன வரம் கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை சொல்லும். என்னை படுத்தி எடுக்கிறது இந்த அரசன் தான், கொலையா கொள்றேன், நான் அரசனா மாறணும் அப்படின்னு அந்த சிற்பி வெறுப்புல சொல்லிடுறாரு. இந்த விட அது பெட்டரா நல்ல இடமா இருக்கு, என்னை ஆர்டர் பண்றான்ல, நான் அவனா மாறணும் அப்படியே அப்படின்ட்டு போயிருது அந்த தேவதை. அரசனா மாறுறாரு. அடுத்த பார்த்தீங்கன்னா வெல்வெட்ட மெத்த படுத்து எந்திரிக்கிறாரு. கை பிடிச்சி விடுற ஆள், கால் பிடிச்ச ஆள், குளிப்பாட்டி விடுற ஆள், சாப்பாடு ஊட்டி விடுற ஆள், அந்த புறம் அது குஜாலா இருக்கேன் மனுஷன், சமா குஜாலா இருக்கேன். மந்திரியா இருக்கட்டும், மந்திரியாரே நகர்வலம் போகணும் வாங்க. மந்திரி சொல்றாரு, வானிலை சரியில்லை, மழை வரப்போகுது, போக முடியாது நம்ம. அப்ப அரசனோட மழை பெருசா, நான் மழையா மாறும், அடிச்சு பொழிஞ்சு தள்ளுறேன். ஒரு காத்து அடிக்கிறது, பெரிய சூறாவளி காத்து மழையை தள்ளிட்டு போயிருது. மழையோட காத்து பெருசா, அப்ப நான் காத்தா மாறுறேன். காத்து சூறாவளி அடிச்சு தள்ளுறான். திடீர்னு ஒருத்தர் அப்படி தடுத்து நிற்கப்படுது. நின்றேன், போக முடியல. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா எத்தாப்புல பெரிய மழை. அப்ப இந்த காத்தோட அந்த மழை பெருசா, அப்ப நான் மழையா மாறிட்டேன். மழையா மாறினோட ஒரு நாள் திடீர்னு பாத்தீங்கன்னா உடம்புல அடிக்கிற மாதிரி, அங்க முதுகுல கையில கால அடிக்காது, டமால் உத்தரா போட்டேன். யாரும் பார்த்தா சிற்பி டமால் அடிக்கிறான், அந்த மலையை போட்டு ஒட்டைக்கிறான். அப்ப சிற்பி கடைசியில நம்மாலு அப்பதான் அவனுக்கு தெரியுது, நம்ம இருந்த இடம் தான் நமக்கு நல்ல இடம், நம்ம திறமைக்கு மதிப்பு கொடுத்து வச்சிருந்த இடம் நம்ம இடம் தான் அப்படின்னு. அப்பதான் அந்த சிற்பிக்கு புரியுது, பழைய எப்படி சிற்பியாக மாறிடுறாரு. உங்களை மனிதனாக உங்கள் திறமைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய இடமாக இருக்குமானால் நீங்கள் இருக்கக்கூடிய இடம், அந்த இடம் சிறப்பான இடம். ₹1 ₹2 ஆசைப்பட்டு தயவு செய்து அந்த மாதிரி இடத்த விட்டு போயிடாதீங்க. ஒண்ணு, வெளிநாட்டுல இந்த வருவாங்க 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு அங்க கஞ்சியும் கூலையும் கொடுத்துட்டு கிழிஞ்ச சட்டையும் போட்டுருவான். வரும்போது பாத்தீங்கன்னா ஜிகு சட்டா, ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், ஷூ, வாட்ச் எல்லாம் போட்டு பலன்னு வருவாங்க. அவன் தான் கஷ்டத்தை காமி கூடாதுன்னு அப்படி வர்றான். அது அவனோட இயல்பு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், 3-4 வருஷம் வெயிலையும் மழையிலையும் பெயிண்ட் அடிக்கிறவள அந்த வேலை பார்த்து படு கஷ்டப்பட்டிருக்கான். அவிஞ்சு போய் வந்திருக்கான். அது வெளியே தெரியக்கூடாது ஒரு வேஷம் போட்டு வந்திருக்கான். அந்த வேஷத்தை நம்பி பல பேர் போறது, இருக்கிற நல்ல வேலையை விட்டுட்டு வெளிநாடு போறது, போய் கஷ்டப்படுறது. தயவு செய்து நீங்கள் இருக்கும் இடம் சிறப்பான இடம் என்றால், உங்களை மதிக்கக்கூடிய இடம் என்றால் அதை விட்டு போகாதீர்கள். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.